ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் வீடியோவுக்கு வந்து நம்ம சில நேரத்தில் வந்து மூவி சாங்கு வச்சுருவோம். அதுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். ஸோ அந்த காப்பிரைட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இது 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ வந்து நம்ம காப்பிரைட்டை ரிமூவ் எப்படி பண்ணுறது வந்து தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண போகிறோன்னா, இதில் போயிட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா பார்த்துங்க. இப்போது இது வந்து இந்த விஜய் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்கு. விஜய் பூஜா அரபிக் குத்து சாங்குக்கு காப்பிரைட் வந்திருக்கு. ஸோ இந்த டச் பண்ணி பாருங்கள், நல்லா பாருங்கள். காப்பிரைட் கிளைம்னு வந்திருக்கு. ஸோ இந்த காப்பிரைட் கிளைமை தான் வந்து நம்ம வேறு சாங்கை கொடுத்து கொண்டு வரது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஈஸியாக, இனிமேல் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து ரொம்ப ஐயோ அப்படி இப்படின்ட்டு இது வந்து நீங்களே பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காப்பிரைட் கிளைமை எப்படி வந்து போக வைக்கிறதுக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து குரோமு போயிடலாம். குரோமை டச் பண்ணிங்க, youtube.com அடிங்க. .com போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வந்து மொபைலில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த youtube.com சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு யூடியூப் அப்படியே ஓப்பன் ஆகும் ப்ரௌசரில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3 புள்ளி மாதிரிக்கு அந்த 3 புள்ளியை டச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டில் இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டு கூட உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்குற சிஸ்டம்ஸில் பார்க்குற மாதிரியே வந்துடும். உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்ட பிறகு உங்களுடைய லோகோ வந்து டச் பண்ணிக்கங்க. அதாவது வந்து என்ன ஜிமெயிலில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதாவது வந்து உங்கள் லோகோ வந்து டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு யுவர் சேனல் கொடுங்க. யுவர் சேனலுக்கு சும்மா கஸ்டமைஸ் சேனல் இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த 2 ப்ளூ டிக் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ டிக் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டில் போகும். அது நல்லா கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல், நான் பொறுமையாக உங்களுக்கு புரியாத மாதிரி தான் சொல்கிறேன். டேஷ்போர்ட் ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எழுத்துக்கு என்ன தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் மாதிரி பண்ணிக்கங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. பட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம யூடியூப் கண்டென்ட்டு இதில் வீடியோ கண்டென்ட் இருக்கும். அந்த வீடியோ கண்டென்ட் மேலே டச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆல் வீடியோ போட்ட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணோம். எவ்வளோ நிறைய வீடியோவை ஷோ பண்ணோம். உங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோவில் காப்பிரைட் வந்திருக்குதுன்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு நிறைய காப்பிரைட் கிளைம் தான் வந்திருக்கு. ஸோ நான் எந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டுடியோவில் காட்டின வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதை எடுத்து காட்டுறேன். நல்லா பார்த்துங்க. நம்ம அங்கே பார்த்த அந்த விஜய் பூஜா அரபி குத்து சாங் தான் நம்ம வந்து இப்போது காப்பிரைட்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா காப்பிரைட்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த காப்பிரைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த சி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண பிறகு வேறு ஒரு இதில் கூட்டிகிட்டு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம அங்கே பார்த்த அந்த விஜய் பூஜித்த ஃபோட்டோ வந்து வந்துடுவீங்க. இப்போ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் மாரி இருக்குது. அந்த 3 டாட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா சாங்கை வந்து நம்ம வந்து இந்த சாங்கை வந்து வேறு சாங்கை மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த சினிமா சாங்கை வந்து மியூட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த சினிமா சாங்கை போட்டு தான் காப்பிரைட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் வந்து சாங் இல்லாமல் அந்த நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் சாங்குன்னு கொடுக்குறேன். நீங்கள் அந்த 3வது ஆப்ஷன் டிஸ்பியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டிஸ்பியூட் எதுக்குன்னா, நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், காப்பிரைட் இல்லாத சாங்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த டிஸ்பியூட் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் மாதிரி போவோம். அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் போட்ட சாங் வந்து
உங்களுடைய அதாவது காப்பிரைட் இல்லாத கண்டென்ட்டா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டிஸ்பியூட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வார்னிங் எதனா கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். நான் வந்து ஆல்ரெடி வந்து அது சினிமா சாங் தான் எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் மேலே தப்பு இருக்குது. அதனால் வந்து நான் ரீப்ளேஸ் சாங் கொடுக்குறேன். இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் சாங்குன்ட்டு மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு அப்படியே அந்த யூடியூப் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போவோம். நம்மளை யூடியூப் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு வந்து எத்தனை நிமிஷம் நம்ம நான் 3.5 நிமிஷம் சாங் இது. இதில் வந்து நம்ம என்ன சாங் வேணாலும் வைக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆடுன்னு இருக்கும், ஏடிடி ஆடுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிறகு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து சேவ்னு இருக்கும், இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதாவது வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாரி ஒன்று வரும். அதாவது வந்து இந்த பாட்டு உங்களுக்கு நாங்கள் இதில் செட் பண்ணுறோன்ட்டு அதில் போட்டிருக்காங்க. நம்ம அந்த இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கிளைம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராசஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதில் வந்து நம்ம சேவ்னு கொடுத்துடணும். சேவ்னு கொடுத்துட்ட பிறகு வீடியோ வந்து இப்போ ப்ராசஸ் ஆகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த நம்ம வெளியே வந்துட்டு நம்ம வேறு வேலை கூட பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பெரிய ஒரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ வந்து நம்ம டிக் மார்க் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ வெளியே வந்துட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதே இந்த அரபிக் கொடுத்துட்டாங்க பாருங்கள், ப்ராசஸ்ன்னு காட்டுறது பார்த்தீங்களா. நம்ம ஆட் பண்ண சாங் வந்து இப்போது இந்த காப்பிரைட்லேருந்து அதாவது அதில் வரத்துக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது. ப்ராசஸ்ஸு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே செக் 1 ஃபவுண்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். உங்கள் எதிர்க்க தான் நான் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் போயிடுச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். NONE நன்னு வந்துச்சு. எதுவுமே காப்பிரைட் இதில் வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சிம்பிளாக காப்பிரைட் கிளைமே எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது அனைவருக்கும் பகிருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதை பற்றி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும்போது டெக் சேனல் பற்றி இந்த மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.